வணக்கம் மக்களே, ஹலோ கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் மற்றவங்களை விட 4 டைம்ஸ் ப்ரொடக்டிவாக வந்து உங்களோட டெய்லி ரொட்டீனில் வந்து இருக்க முடியும். அண்ட் வை பிகாஸ் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். லைக் இப்போ தான் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see திங்ஸ் லைக் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் வந்து உங்களோட ஒர்க்ஸ்லாம் டூ லிஸ்ட் மாதிரி போட்டு இதை செக் அவுட் பண்ணிங்கன்னா வந்து உங்களால் ஈஸியாக வந்து எல்லா ஒர்க்ஸையும் முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் 12th படிக்கிறேன். ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி 12th படித்தேன்ல. ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சு எந்த ஏஐமே இல்லை, ChatGPT இல்லை, ஜெமினி இல்லை, அண்ட் எந்த ஒரு இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு டூல்ஸுமே வந்து இல்லை. அண்ட் நான் எதுவும் யூஸும் பண்ணது கிடையாது. ஆனாலும் என்னோட அந்த 12th ஜேர்னி அப்போ நான் ப்ரொடக்டிவாக தான் இருந்தேன். அண்ட் என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நான் when comparing to 80% of other people நான் வந்து மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவே வந்து முடிச்சிடுவேன். ஸோ த திங் இஸ், நீங்கள் உங்களோட ஹேபிட்ஸ் அண்ட் டிசிப்ளின் தான் வந்து மேட்டர்ஸ் rather than using டெக்னாலஜி யூஸ் பண்ணி பல இடத்துல வந்து பெனிஃபிட்ஸ் வாங்கிக்கலாம், அது நான் தப்பு சொல்லலை. பட் இங்கே இட் இஸ் பியூர்லி யோர் டிசிப்ளின் அண்ட் மைண்ட் செட். அண்ட் அப்படி நான் ஃபீல் பண்ண ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸை தான் வந்து உங்ககிட்ட இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் பி ஈவன் பெட்டர் தென் 90% ஆஃப் த பீப்புள் அதர் தென் த சரௌண்டிங்ஸ். ஸோ வித்தவுட் any delay வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், சேவ் எனர்ஜி ரேதர் தென் டைம். அதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களே, ஸோ இந்த ஒர்க் பண்ணுறத பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹவ் அக்கார்டிங்லி பிளான் அப்படின்றது ஒரு மேட்டர் இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து ஐ கேன் டூ பெட்டர் இன் மை ஒர்க் அப்படின்றத விட, பிளான் பண்ணுறதை விட யூ ஷுட் மெஷர் யோர் எனர்ஜி டைம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மதியானத்தில் என்னால் எந்த ஒர்க்கும் வந்து ப்ராப்பராக வந்து செய்ய முடியாது. எனக்கு சாப்பிட்டேன்னா வந்து தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், டிசீனஸ் இருக்கும். ஸோ அப்படியே வந்து படுத்து தூங்கிடுவோம். மதியான நேரம்லாம் வந்து அப்படியே போய்டும். என்னால் சாயங்காலமும் எடுத்தோடனே தூங்கி எழுந்தோடனே அந்த ஒர்க்கையும் வந்து ப்ராப்பராக கடகடலாம் செஞ்சிட முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஒரு பாத் குளிச்சுட்டு அப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிலேருந்து 11 மணி 12 மணி வரைக்கும் என்னால் எவ்வளோ வேலை கொடுத்தாலும், எவ்வளோ கஷ்டமான வேலை கொடுத்தாலும் வந்து என்னால் வந்து கடகடன்னு செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இங்கே நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, திஸ் இஸ் மை பீக் எனர்ஜி டைம். இது இந்த 8 PM to 11 or 12 வரைக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல. ஸோ திஸ் இஸ் மை பீக் எனர்ஜி டைம். ஸோ இந்த பீக் எனர்ஜி டைமில் நான் எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் பண்ணுறேன்ல, ஸோ அதுதான் முக்கியம். நான் வந்து இல்லை நான் மதியம் சாப்பிட்டதில் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் வந்து இந்த வேலையை முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து டைம் பேஸ் பண்ணி, இங்கே தான் நம்மளுக்கு ஃப்ரீ ஹார்ஸ் இருக்குன்னு டைம் பேஸ் பண்ணி பிளான் பண்ணாமல் ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு உங்களோட எனர்ஜியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டைம் அலோகேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளீஸ் ஃபார் பெட்டர். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் கூட இருக்கவங்க யாருமே வந்து செய்ய மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் வந்து செய்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரொட்டீன்லேயும் உங்களோட ஒர்க் எவ்வளோ முடிக்கிறீங்க அப்படின்ற அவுட்கம்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ don't save time, instead save energy for yourself and plan according with the energy. அண்ட் இந்த எனர்ஜி லெவலில் புரிஞ்சு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிரும், எனக்கு எப்போ வந்து ஹை எனர்ஜி இருக்குது, எனக்கு எப்போ வந்து லோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஹை எனர்ஜி டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற நேரத்தில் உங்களோட கஷ்டமான ஒர்க் எல்லாத்தையும் வந்து முடிச்சு வச்சுருங்க. அண்ட் லோ எனர்ஜி டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக சும்மா நான் வந்து கோ த்ரூ பண்ணால் போதும் அப்படின்லாம் வந்து ஜஸ்ட் சும்மா இப்படி நான் பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நான் லோ எனர்ஜி ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்கும்ல, லைக் நான் வந்து மெயில் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லோ எனர்ஜி டைமில் வந்து நான் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ திஸ் இஸ் த திங் ஒன். அண்ட் த செகண்ட் திங் இஸ் தட் ப்ரொடியூஸ் ஃப்ரிக்ஷன் ஃபார் தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்க அப்படின்னா அதை தடுக்கிறது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி ஹார் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படிச்சுட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் மொபைலை வந்து பக்கத்துலேயே தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி வர பட்சத்தில் உங்கள் கை என்ன பண்ணும், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, யாரும் நம்ம ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் டக்குன்னு ஃபோன் எடுத்து என்ன மெசேஜ் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு இன்ஸ்டாவில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவீங்க. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்க போய் அதை ரிப்ளை பண்ணிவிட்டு வெளியே வரத்துக்குள்ளே டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச ரீல் ஒன்று கண்ணு முன்னாடி நிற்கும். அந்த ரீலை பார்த்து முடிச்சோடனே தெரியாமல் ஒரு ஸ்வைப், கீழே ஒரு ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு ரீல் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக இருக்கும். அந்த ரீல் முடிகிறப்ப திருப்பி தெரியாமல் ஒரு ஸ்வைப். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற அந்த 1 செகண்ட் ஆஃப் டெசிஷன் 1 நிமிஷத்தில் அஃபெக்ட் ஆகி திருப்பி அந்த 1 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகி அரை மணி நேரம் 1 மணி நேரமாக கூட மாறும். அண்ட் இட் இஸ் த வேர்ஸ்ட் திங் எவர் டு டூ. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் குறைக்கிறதுக்கு தான் நான் ஒரு பேசிவான மெத்தட் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமே டெலிட் பண்ணிடுங்க, டக்குன்னு எடுத்தோடனே இந்த ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உங்களால் டக்குன்னு டெலிட் பண்ணிட்டு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், உங்கள் மாதிரி கோவம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து டக்குன்னு எல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்க பீப்புளெலாம் இருப்பீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வந்து இன்ஸ்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணுறேன், அன்லெஸ் நான் வந்து வீடியோஸை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் இருக்க வரைக்கும். ஏன்னா அது நான் ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டு பழகிட்ட பிறகு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அது வந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னாடியே பண்ணிட்டேன்.
உங்களால் அப்படி பண்ண முடிஞ்சால் இட்ஸ் ஃபார் பெட்டர். இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸாக உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு பேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ தட் இஸ் கிரியேட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபார் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்ன ப்ரோ ஃப்ரிக்ஷன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்குறப்போ ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சு வேலை பார்ப்பீங்களா? ஸோ பக்கத்தில் வைக்காதீங்க. இப்போது உங்களுக்கு தேவையானதே ஃபோனில், இப்போ நீங்கள் படிக்கிறப்போ வந்து புக்ஸ் தேவை, லேப்டாப் தேவை, ஓகேவா? ஃபோன் வந்து மேண்டேட்டரி கிடையாது. அதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் ஹாட்ஸ்பாட் மட்டும் தான் உங்களுக்கு வேணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டு பக்கத்து ரூமில் ஃபோனை வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர சவுண்டே வந்து பக்கத்து ரூமில் இருந்துச்சுன்னா கேட்காது. அப்படியே உங்களுக்கு வந்து ஃபோன் எடுக்கணும்னு சொல்லி கிரேவானாலும் பக்கத்து ரூமில் வச்சுட்டதுனால நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து இங்கேருந்து எழுந்து போய் அதை நான் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்தினாலையும் அந்த ஒரு லாங் ஸ்டெப் எடுத்து அந்த ப்ராசஸை பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்கள் பிரெயின் வந்து டக்குன்னு ஃபோன் எடுக்கணுன்ற ஒரு கம்பல்ஷனுக்கு போகாது. அதுக்கு பேசாமல் என்ன பண்ணுவீங்க, பேசாமல் எப்படியே உட்காந்து நம்ம இருக்கிற வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் கிடைக்கும். அந்த தாட்டு தான் முக்கியம் நீங்கள் இந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனை நீங்கள் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனுக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை பிளான் பண்ணி மாடிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ப்ரொடக்டிவாக க்ளீன் அண்ட் கிளியராக ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியும். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் த தேர்ட் திங் இஸ் தட் மெஷர் அவுட்கம்ஸ் ரேதர் தென் த டைம் தட் யூ ஒர்க். ஸோ என்ன ப்ரோ அவுட்கம் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த 8 மணி நேரத்தில் நான் வெறும் ஹாஃப் அ சாப்டர் மட்டும் முடிச்சிருப்பேன். ஆனால் 8 மணி நேரம் ஆயிருக்கும். இதே நான் வந்து ஒரு நாளில் இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி பிளான் பண்ணலாம், நான் வந்து ஒரு 2 சாப்டர்ஸ் முடிக்கணும், அப்படிலாம் வந்து 20 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அண்ட் 5 சப்டிவிஷன்ஸ் வந்து முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவுட்கம் பேஸ் பண்ணி என்ன அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன முடிக்கணுன்றதை பிளான் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வில் பி கம்ப்ளீட்டிங் த திங். லைக் அது எவ்வளோ டைம் கன்சூமிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையை முடிக்கணும்னா அந்த வேலையை முடிக்கணும். அதுதான் பாயிண்ட். ஸோ நீங்கள் இப்போ டைமை மெஷர் பண்ணிங்கன்னா 8 மணி நேரம், அந்த 8 மணி நேரத்தில் நடுவில் நீங்கள் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டில் பல மணி நேரம் இருந்திருக்கலாம், சோம்பேறித்தனமாக ரொம்ப பொறுமையாக அந்த வேலையை எப்பப்போ வந்து செஞ்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமை மெஷர் பண்ணிங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சிருக்காது. இதே வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்கம்மை பேஸ் பண்ணி உங்களோட டார்கெட்டையோ இல்லை ஸ்கெடியூலையோ நீங்கள் போட்டிங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் ஈவன் அட் த வர்ஸ்ட் கேஸ். நீங்கள் வந்து ஏகப்பட்ட டைம் வந்து நீங்கள் தூங்கியே செலவிச்சிருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் முடிக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண் முடிச்சிட்டா போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் அவுட்கம் பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான் உங்களால் மற்றவங்களாம் வந்து நான் சொன்ன மாதிரி டைம் பேஸ் பண்ணி நான் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிச்சிருவோம் ப்ரோ, நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களே, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ உங்களால் வந்து அவுட் ஷைன் பண்ண முடியும். அண்ட் அந்த டைம் அலோகேட் பண்ணி படிக்கிறதுலேயே வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஆனாலும் இந்த மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃபார் பெட்டர் தென் தோஸ் மெத்தட்ஸ். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மோஸ்ட் ஆஃப் ஒரு 30 days ட்ரை பண்ணுங்களேன். ஸ்டார்டிங் ஒரு 10 days வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பழகிடும். அண்ட் ஒரு 30 நாள் கழிச்சு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை, 30 days ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கணும், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த வீடியோ கண்டுபிடிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை, சியர்ஸ்.